This video is created by Gen Reviews. In this Gen Reviews website, more electronic devices are available like laptop, mobile phone, smartwatch, etc. You must visit the page and the product reviews. You can buy the product for the Gen Review. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் காராமணி சுண்டலை ஒரு 8 hours ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது ஒரு குக்கரில் மாற்றி வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி 2 kg காராமணி சுண்டலை வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நம்ம போட போகிறோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு குக்கரில் வேக வைக்க போகிறோம் 2 விசில் விட்டு. காராமணி இப்போ வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் 2 ஸ்பூன், கடுகு, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், தேவையான தேங்காய் துருவல், இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு சட்டுன்னு 2 நிமிஷத்தில் தாளித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்தி எண்ணெய் ஒரு 2 கப், எண்ணெய் சூடானதும் தேவையான கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய் கூடவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம். நான் இப்போது 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, காரத்திற்கு காய்ந்த மிளகாய், வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஒரு பொன்னிறம் ஆகிற ஸ்டேஜில் அடுத்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த காராமணி கொட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, பெண்களுக்கு மிகவும் ரொம்ப 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 நல்லது. இந்த மாதிரி பொன்னிற கலரில் வர்ற வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் பார்த்துக்கணும். வெங்காயம் போடுறது நல்லா இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிற கலரில் மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கும் போது சும்மா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. தேங்காய் நிறம் மாறாமல் ஒரு பொன்னிற கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த காராமணி சுண்டல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று. ஸ்கூல்லேருந்து வர்றவங்க குழந்தைங்களுக்கு டக்குன்னு 2 நிமிஷத்தில் இந்த காராமணி சுண்டலை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்.
அதுவும் இல்லாமல் வெறும் வயிற்றுல இது சாப்பிட இன்னும் ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பொறுமையாக சிம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கிட்டே இருப்போம். டக்குன்னு 2 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்களுக்கு ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணிட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் மாதிரி பொன்னிற கலரில் வரணும். அப்போ தான் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக நமக்கு கிடைக்கும். தேங்காய் நல்லா நிறம் மாறி வந்த உடனே இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை இதில் ஆட் பண்ணலாம். வேக வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, மிகவும் சுவையான சுண்டல் 2 நிமிடத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸ் என்னென்னு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.